ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்கள் ட்ரேடிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இன்னைக்கு திங்கட்கிழமை 11/3. இன்னைக்கு நம்ம ட்ரேடில் பார்த்த அமௌண்ட்டு -1670 ரூபாய். இன்னைய ட்ரேட் நமக்கு லாஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த லாஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நான் இன்னைக்கு காலையில் என்னோட லெவல்ஸ் எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணி என்னோட டெலிகிராமில் கொடுத்துருந்தேன். எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். காலையில் 9:17க்கு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். எங்கன்னா மேலே உள்ள சப்ளை கீழே உள்ள டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். நிஃப்டி வந்து எனக்கு 15 நிமிஷம் ரேஞ்ச் கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வெயிட்டிங் ஃபார் த கிளியர் டைரக்ஷன் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா மார்க்கெட்டு கொஞ்சம் நேரம் கன்சல்டேஷன் போட்டே இருந்தான். அதாவது ஸ்லோ ப்ரைஸ் ஆக்ஷன் ஈக்குவல் டு லிக்விடிட்டி அப்படின்னு எழுதியிருந்தேன். வெயிட்டிங் ஃபார் த பிரேக் அவுட் இந்த லெவல்ஸ்லேருந்து வெளியில் வந்துச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். ஸோ அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு கிளியரான டைரக்ஷன் கிடைக்கல. ஸோ அதனால் மார்க்கெட்டு கீழே வந்துட்டு மேலே போனால் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இது நிஃப்டியில். ஸோ பேங்க் நிஃப்டி என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட இம்பேலன்ஸோ இல்லை 50% அப்போ எதுவுமே பண்ணலை. இட்ஸ் ரிஸ்கி டு என்டர் ரைட் நவ் அப்படின்னு எழுதியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த செட்டப் ஒன்று கொடுத்துருந்தேன். அது நிஃப்டி என்ன பண்ணேன்னா மேலேருந்து கீழே இறங்கினா நான் கீழே இருக்க இந்த டிமாண்டை டேப் பண்ணிட்டு மேலே போனால் பை பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் டேப் பண்ணாமல் மேலே வந்தான். ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி இருந்துச்சு. ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல செல்லிங் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன். பட் இது அக்ரெசிவ் என்ட்ரின்னு கொடுத்துருந்தேன். ஆனால் மார்க்கெட்டு இந்த இடத்துலையும் தொடலை. அவன் என்ன பண்ணிட்டான்னா அங்கே என்ட்ரி எடுக்காமல் காலையில் இதை சொதப்பிட்டான். ஸோ என்ட்ரி எடுக்காமல் அங்கேருந்து கீழே போனான். ஸோ என்ன பண்ணிட்டான்னா எனக்கு இந்த சப்ளையில் என்ட்ரி எடுக்கலை. ஸோ டிமாண்டை போய் தொட்டுட்டான். ஓகே அப்போ நான் இந்த இந்த செட்டப்பு இன்வேலிட் அப்படின்னு விட்டுட்டேன். ஒன்று. ரெண்டாவது அப்புறம் என்ன பண்ணான் அப்படின்னா நேராக என்னோட டிமாண்ட் தொட்டுட்டு மறுபடியும் மேலே போனான். யார்? நிஃப்டி. அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன்னா பாருங்கள் கரெக்டாக 50% டேப் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 40% டேப் பண்ணிட்டு மேலே போனான். ஸோ நான் அந்த டயத்தில் நான் எதுவும் பண்ணலை. செகண்ட் டே என்ன பண்ணால் மார்க்கெட்டு கீழே இந்த ஸ்டாப் லாஸ்லாம் எடுத்துட்டு 50% டேப் பண்ணிட்டு மார்க்கெட்டு கரெக்டாக எனக்கு உடைக்கணும்னு நினச்சிருந்தா இங்கேயே உடச்சிருந்துக்கலாம். உடச்சிருந்தா நான் இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணியிருப்பேன். அவன் உடைக்கலை. திரும்பி வந்தான். இந்த ஹையை உடச்சி வச்சுருந்தான். அதுக்கடுத்தப்படி இந்த ஹையை உடச்சி வச்சுருந்தான். ஸோ மார்க்கெட்டில் இங்கெல்லாம் உடச்சி வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் என்ன சொல்கிறேன்னா என்ட்ரி 1 என்ட்ரி 2 பிளான் பண்ணுறேன். கீழே எஸ்எல் கொடுக்குறேன். அதே மாதிரி நியூ ட்ரேடர் அவாய்ட் பேங்க் நிஃப்டி நாட் சப்போர்ட்டிங் டு ட்ரேட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த டயத்தில் பேங்க் நிஃப்டி கன்சல்டேஷன் போட்டிருந்தான். ஸோ பேங்க் நிஃப்டி எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த ட்ரேட் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பட் அதே மாதிரி புதுசாக வரவங்களா ட்ரேட் பண்ணாதீங்கன்னு தெரியும். எனக்கு ஆல்ரெடி இது ரிஸ்கி தான். பட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு எடுத்தேன். பட் அந்த ரிஸ்கி எனக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருச்சு. ஸோ அப்போ என்னங்க இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி 1 ட்ரிகர் ஆயிடுச்சு. நான் மேலே போயிட்டு திரும்பி கீழே வரும்போது என்ட்ரி எடுக்கணும் பிளான் பண்ணேன். ஸோ கரெக்ட் எனக்கு இந்த மூவ் மேலே கொடுத்துருந்தா கூட எனக்கு நான் ப்ராஃபிட்டில் இருந்திருப்பேன். ஆனால் என்ட்ரி எடுத்த உடனே கீழே வந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பாருங்க செகண்ட் என்ட்ரி இங்கே எடுக்கிறான். ஸோ செகண்ட் என்ட்ரி எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான்னா மார்க்கெட் இங்கேயே நின்றுருந்தான். ஸோ நான் அப்போ என்ன பண்ணியிருப்பேன்னா ஓகே இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது மார்க்கெட் என்ன பண்ணுறான் கொஞ்சம் மேலே மூவ் கொடுத்தான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா கீழே இது கீழே பாடி க்ளோஸ் பண்ண எக்ஸிட் ஆகலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து ஒன்றும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறான். இல்லைனா திரும்பி கீழே வரதுக்கு வாய்ப்பு. இந்த டயத்தில் எனக்கு என்ன பேங்க் நிஃப்டி அங்கே கன்சல்டேஷன் போட்டிருந்தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டயத்தில் இங்கேருந்து நான் வெளியில் போனேன். இதோட லாஸ் எனக்கு 1670 ரூபா. இந்த செட்டப் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன். ஸோ எனக்கு 15 நிமிஷத்தில் சப்ளைலாம் மார்க் பண்ணி சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு 15 நிமிஷத்தில் சப்ளை டிமாண்ட்லாம் கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு மார்க்கெட் மேலேருந்து இந்த 15 நிமிஷம் சப்ளைலேருந்து கீழே இறங்கி 15 நிமிஷத்தோட டிமாண்டை டேப் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டே எனக்கு இங்கே கீழே ஒரு அன்மிட்டட் ஜோன் இருக்குது. இதை போய் தொட்டிருந்தாலே நான் இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் இவன் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனான். ஸோ ரிவர்ஸ் ஆகி மேலே இருக்க ஹையை உடைச்சானான்னு பார்க்குறேன். எனக்கு போய் ஃபஸ்ட்டு இந்த ஹையை உடைச்சிட்டான் அப்படின்னா நான் என்ட்ரிக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது பாருங்கள் பேங்க் நிஃப்டி. ஸோ கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்துல 11:26 11:26க்கு மார்க்கெட் என்ன பண்ணுறான் என்னோட 15 நிமிஷம் டிமாண்ட்லேருந்து திரும்புகிறான் மேலே. அதே மாதிரி நிஃப்டியை போய் பார்க்கும்போது அவனும் இந்த 15 நிமிஷம் டிமாண்ட்லேருந்து எனக்கு என்ன பண்ணுறான் மார்க்கெட்டு கரெக்டாக அந்த டயத்தில் ரெண்டும். ஸோ எனக்கு ரெண்டுமே சிங்க்ரனைஸ் ஆச்சு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சப்ளை டிமாண்ட்னா என்ன, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஆர்டர் பிளாக், மிட்டிகேஷன் அன்மிட்டிகேஷன், பிரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட், மல்டி டைம் ஃப்ரேம் அனலிசிஸ் இப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை இதெல்லாம் தெரியலைன்னா என்னோட எஸ்எம்சி லேர்னிங் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோலாம் வச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். உங்களோட புரிதல் இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஸோ இந்த கன்ஃபர்மேஷனில் நான் என்ன பண்ணுறேன் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிறேன். ஸோ 11:27 இங்கே போய் பார்த்தா 11:27 ரெண்டுமே ஒரே சிங்க்ரனைஸ் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்கும்போது நான் இந்த செட்டப் எப்போ கொடுத்தேன் அப்படின்னா மார்க்கெட்டே எனக்கு போய் இந்த ஹையை உடச்சி வைக்கிறோம். இங்கே உடச்சி வைக்கும்போது மணி எத்தனை மணி கரெக்டாக 11:31க்கு அவன் உடச்சி வைக்கிறான். ஸோ இங்கேருந்து பார்த்தேன் எனக்கு 11:31க்கு இங்கே இவன் 11:31 இதை உடச்சிருந்தானா எனக்கு நான் என்ன பண்ணிப்பேன்னா கான்ஃபிடண்ட்டாக இருந்திருப்பேன். ஆனால் இந்த இடத்துல மார்க்கெட் எனக்கு என்ன பண்ணலன்னா மூவ் கொடுக்கல. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு எத்தனை மணிக்கு 11:38க்குலாம் மார்க்கெட் இங்கே தான் இருக்கிறான். ஸோ இங்கே போய் பார்க்குறேன் 11:38க்கு நிஃப்டி என்ன பண்ணுறான்னு போய் பார்க்குறேன். நான் எடுத்த ட்ரேட் நிஃப்டி இப்போ போய் பார்த்தா என்ன பண்ணுறான் பாருங்கள்.
இப்போ 11:38 எனக்கு இவன் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வரான். ஸோ இப்போ மேலே போய் இந்த ஹையை உடச்சி வச்சுருந்தான், 2வது இந்த ஹையை உடச்சி வச்சுருந்தான். ஸோ இந்த இடத்துல இவன் இம்பேலன்ஸோட வச்சுட்டு போயிருக்கான். எனக்கு எதிர்பார்க்குற மெத்தடில் இருக்குது. ஸோ என்ட்ரி எடுக்கலாம்னு நான் பிளான் பண்ணுறேன். சேம் இந்த டயத்தில் இவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த 15 நிமிஷம் டிமாண்டை தொட்டவன் ஃபோர்ஸாக இங்கேருந்து வெளில போயிடணும். இவன் போயிருக்கான் பாருங்க. நிஃப்டி போன இந்த ஃபோர்ஸில் பேங்க் நிஃப்டி இப்படி போயிருந்தானா, நான் இந்த செட்டப் எழுதியிருக்க மாட்டேன். என்னது பேங்க் நிஃப்டி நாட் சப்போர்ட்னு எழுதியிருக்க மாட்டேன். பட் ஏன் இதை எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸு கம்மியாக இருக்கு பாருங்க. அதனால என்ன டிமாண்ட்லேருந்து அவன் வெளியில் ஃபாஸ்ட்டாக போகலை. இவன் போயிருக்கான் பாருங்க. இந்த மூவ் அவன் கொடுக்கல. ஸோ ஒருவேளை இப்போ நிஃப்டி மூவ் ஆனால் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் என்ன பண்ணுறேன், ட்ரேடில் எடுக்கிறேன். ஸோ இந்த இந்த எண்ணம் தான் எனக்கு லாஸ் பண்ண வச்சது. இப்போ பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா, மார்க்கெட்டாக இருக்கிறது விஷயம் வருது. இந்த இடத்துல வந்து எனக்கு என்ட்ரி ஒன்று ட்ரிகர் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி ஒன் ட்ரிகர் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருப்பேன். எனக்கு என்ட்ரி ஒன் ட்ரிகர் ஆயிருக்கும். இப்போ எனக்கு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா 11:46க்கு நான் என்ட்ரி ட்ரிகர் பண்ணுறேன். எந்த கேண்டில்? இதுக்கு அடுத்த வர கேண்டில் நான் என்ட்ரி ட்ரிகர் பண்ணுறேன். இந்த கேண்டில் எனக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகுது. நான் இந்த இடத்துல 2 லாட் ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 146ல் 2 லாட் ஆட் பண்ணுறேன். இப்போ உள்ள ட்ரேடில் இறங்கிட்டேன். அடுத்து நான் என்ட்ரி 2க்கு பிளான் பண்ணுறேன். அங்கேயே மார்க்கெட்டு கீழே வரும். ஸோ எனக்கு இங்கேருந்து மேலே போயிருந்தா இங்கே வந்தால் கூட நான் என்ன பண்ணிப்பேன், 50% டார்கெட் புக் பண்ணியிருப்பேன். மார்க்கெட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்தோம். கிட்டத்தட்ட இது எப்போ 11:53. அடுத்து எனக்கு என்ட்ரி எங்கே வருது பாருங்கள், 11:54. இதுக்கு அடுத்த கேண்டில் எனக்கு என்ட்ரி விழுந்திருக்கு. இந்த கேண்டில் செகண்ட் என்ட்ரி நான் இங்கே போட்டேன். இந்த இடத்துல எனக்கு விழுந்திருக்கு. ஸோ என்னோட செகண்ட் என்ட்ரியும் எடுத்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நினச்சி மார்க்கெட்டு, இப்போ இவன் இந்த இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது பேங்க் நிஃப்டி என்ன பண்ணான் அப்படின்னா, பாருங்க, அவன் அங்கேயே நின்றுட்டான். இவனோட மூவ்மெண்ட் மேலே போயிருந்தா எனக்கு இந்த ட்ரேடு இங்கேருந்து மேலே போயிருந்திருக்கும். ஸோ இவன் மேலே போகல, இங்கே நின்று கன்சாலிடேஷன் போட்டிருந்தான். பேங்க் நிஃப்டி கீழே இழுத்துட்டு வரான். இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்னா, பேங்க் நிஃப்டி கீழே கடகடன்னு போய் இந்த லெவலை ஃபஸ்ட்டே இந்த லெவலை உடச்சிருந்தானா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகியிருந்திருக்க மாட்டோம். அவன் என்ன பண்ணான்னா, வெயிட் பண்ணி மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்பி வந்து இந்த லெவலை உடச்சி அதுக்கு அடுத்து இருக்கிற டிமாண்டை டேப் பண்ண போயிட்டான். ஸோ இவன் இங்கே வெளியில் டிமாண்ட் டேப் பண்ணிட்டு போனால மறுபடியும் இவன் வந்து கீழே வரைக்கும் வந்துட்டு தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் வேலை கீழே போகும்போது இந்த இடத்துல நமக்கு என்னன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே வந்தான். நான் என்ன பண்ணேன்னா, பிரேக் ஈவன் மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மேலே வரும்போது நான் இப்போ இந்த இடத்துல லாஸில் இருந்திருப்பேன். ஸோ நான் என்ன பண்ணேன், லாஸு அதை வந்து பிரேக் ஈவன் மூவ் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு அடுத்த கேண்டில் இங்கே ஏதாவது வந்துருந்துச்சுன்னா நான் வந்து 0 லாஸ் கிட்டத்தட்ட இல்லாட்டி கம்மியான லாஸில் வெளில போகலான்னு பார்த்தேன். இந்த கேண்டில் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 11:59 வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஆனால் எனக்கு நான் எதிர்பார்த்த அந்த மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ நான் இப்போ எங்கே எக்ஸிட் இருக்கேன், 12:08 நான் எக்ஸிட் ஆயிருக்கேன். 12 எக்ஸ் கேண்டிலுங்க எனக்கு எந்த கேண்டில் அப்படின்னா 12, 3, 4 இந்த கேண்டில். ஏன்னா இந்த லெவலுக்கு மேலே அவனால் மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண முடியல. நான் இதுக்கு மேலே போகும்போது இந்த இடத்துக்கு வந்தால் எக்ஸிட் ஆகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவன் இங்கே வரல. ஸோ இங்கே வரும்போது 12:09 வரும்போது பேங்க் நிஃப்டி எங்கே இருந்தான் அப்படின்னா 12:09க்கு பேங்க் நிஃப்டி இங்கே தான் நின்றுருந்தான். ஒருவேளை இங்கேருந்து தொட்டவன் இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிருந்தாலும் நான் பிரேக் ஈவன் மூவ் பண்ணி கம்மியான லாஸில் வெளில போயிருக்கலாம். இல்லை இவன் இங்கே ஃபஸ்ட்டே உடச்சிருந்தா அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம இப்போ இந்த ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ரீசன் இருக்குது. நம்ம வந்து ப்ராப்பராக ப்ரீவியஸாக இந்த டிமாண்ட்லேருந்து வெளில போகிறான். 2 பேருமே கரெக்டான டயத்தில் வெளில போனானுங்க. ஆனால் என்ன பண்ணிட்டான், நிஃப்டி கொடுத்த மூவ்மெண்ட்டை நமக்கு பேங்க் நிஃப்டி கொடுக்கல. ஸோ பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல கன்சல்டேஷன் போட்டு மார்க்கெட்டை கீழே இறக்குனா, ஸோ இந்த இடத்துல நாம எடுத்த என்ட்ரி நம்ம கீழே போய் இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டு வெளில போயிட்டோம். இந்த செட்டப் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற செட்டப். எனக்கு இது வந்து ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி லாஸ் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரீசன் நீங்கள் நம்ம எதிர்பார்க்குறது நிஃப்டி மூவ் ஆகும்னு நினச்சிட்டு இந்த மூவ் பார்த்துட்டு நான் ட்ரேடில் இருக்கிறேன். சேம் டைம் பேங்க் நிஃப்டி எனக்கு அந்த மூவ்மெண்ட் கொடுக்கல. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் லிக்விடிட்டி வச்சுட்டு மறுபடியும் கன்சல்டேஷன் மேலே போயிட்டு கீழே வந்திருந்தான் அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கலாம். இல்லாட்டி நான் என்ன பண்ணேன்னா நியூ ட்ரேட் அவாய்ட் செட்டப் சொல்லியிருந்தேன். ஒருவேளை இந்த ட்ரேடை நானே அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நான் என்ன இருந்திருக்கேன், இந்த செட்டப்பு இது மாதிரி உள்ள செட்டப்பு எனக்கு ப்ரீவியஸாக நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம எப்போதுமே ஒரு செட்டப்பு 100% நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ நான் எப்போதும் எனக்கு கை கொடுக்குற இந்த செட்டப் எனக்கு இன்னைக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு லெசனாக இருக்கும். நம்ம ஒரு செட்டப் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த செட்டப் 100% ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. பட் நமக்கு அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் பார்த்துருக்கிறீங்க அப்படின்னா கரெக்ட் தான். அப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல இன்னும் ஒரு கொஞ்சம் லிக்விடிட்டி வச்சுக்கலாம். மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே ஒரு டபுள் பாட்டம் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணியிருந்தானா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவன் எதுவுமே பண்ணலை. நான் எதிர்பார்த்த விஷயம் இங்கேருந்து இவன் இந்த டிமாண்ட்லேருந்து மேலே போயிடுவான்னு நான் எதிர்பார்த்தேன். அவன் போகலை. ஸோ இப்போ என்னன்னா நம்ம நினைக்கிறது மார்க்கெட்டு நடக்காது. மார்க்கெட்டு அது பாட்டுக்கு அது வேலை செய்யும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்,
என்னோட கேபிட்டல் நான் பாதுகாக்கணும். அப்போ பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும்? நாளைக்கு நான் ட்ரேட் எடுக்கணும். நாளைக்கு ட்ரேட் எடுக்கணும்னா எனக்கு கேபிட்டல் முக்கியம். அப்போ நான் என்ன பண்றேன்? எனக்கு இந்த ரூ. 1670 மினிமமான லாஸ். நான் இதில வெளில போயிட்டேன். இந்த ரூ. 1600 நாளைக்கேலோ இல்ல நாளை மறுநாளோ எனக்கு எப்போ நல்ல செட்டப் கிடைக்குதோ, அன்னைக்கு இந்த ரூ. 1670 நான் ப்ராஃபிட்டா புக் பண்ணிருவேன். சப்போஸ் நான் அப்படியே விட்டுட்டே இருந்தேன்னா, மார்க்கெட் என்ன பண்ணிருக்கும் பாருங்க, கன்டினியூஸா கீழ போயிட்டே இருப்பான். ஸோ நான் இப்ப பாருங்க கீழ போயிட்டே இருக்கு. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகணும்? இன்னும் லாஸ் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லாஸ்ங்கிறது நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கணும். அந்த லாஸ் அடுத்த ட்ரேட்ல ரெக்கவர் பண்ற மாரி இருக்கணும். இதுதான் இன்னைய ட்ரேடோட லெசன். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ட பயன்படுத்தி தான் நான் இந்த ட்ரேட் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் மணி ட்ரேடிங் கான்செப்ட் கத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நான் கீழ இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்க. நான் அதில கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தகவல் தர்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்த ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.